இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் யாவரும் வல்லவரே. அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிவியில் நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. அதில் என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜெயிலில் உள்ள கைதிகள் வந்து ஒரு 100 பேரை வந்துட்டு அவங்களோட நன்னடத்தை காரணமாக வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ வந்து டிவியில் வந்து நியூஸாக போயிட்டுருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சியில் சென்ட்ரல் ஜெயில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து சமுத்திரகனி தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ 5 வருஷம் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. அதோட இப்போ அவரோட நன்னடத்தை காரணமாக வந்து அவரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரும் இப்போ ஜெயிலேருந்து வெளியே வராரு. இவர் ஹீரோ இப்போ வெளியே வர்றதை பார்த்தோன்னே ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா, தாஸ்ன்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி தகவல் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தாஸ் வந்து என்ன வேலையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பார்க்குறதுக்காக தான் அவர் வந்திருப்பார். இந்த தாசு இப்போ எதுக்காக அண்ணாச்சியை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து ரிலீஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வராரு. அதுக்கு அண்ணாச்சி என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை வருஷமாக என்ன மனசில் வந்து நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா, அவன் உயிரோடையே இருக்கக்கூடாது, என் தம்பியை கொண்டுட்டு அவன் மட்டும் உயிரோடு இருப்பானா, அவன் இன்றைக்கி நைட்டு கூட தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே அவன் கதையெல்லாம் சேர்ந்து எப்படியாவது முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு வந்து இப்போ அவர் இறந்து போன மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கும்ல, அது கொண்டு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாச்சி என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு காலையில் இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான் ஊர் முழுக்க ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இப்போ தாஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நம்பி வந்துட்டீங்கல்ல, ஊரில் எவ்வளோ பேர் இருக்கும் போதும் என்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த வேலையை உங்களுக்கு நான் கச்சிதமாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. திரும்பவும் இப்போ அண்ணாச்சி என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடித்த உடனே சொல்லு, அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டான் அப்படின்னா எனக்கு முதல் நீ தகவல் சொல்லிவிடு, அவனை நானே வந்து என் கையாலே போடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் வந்துட்டு மயில்சாமி இருக்காருல்ல, அவரை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி செல்ஃபி எடுத்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் பாட்டுக்கு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருக்காருல்ல, அவரும் ரமேஷ் இருக்காருல்ல, அவங்க 2 பேரும் இப்போ அந்த டீ கடைக்கு வராங்க. வந்துட்டு அவங்க இவர் காது படவே என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம இருக்க போட அந்த படத்துக்கு வந்து இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய வீடாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் வந்து அந்த ஷூட்டிங்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. கேட்டுட்டு இருந்தேன். இப்போ மயில்சாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் சினிமானா ரொம்பவே ஆர்வம் அதிகம், நானும் ஒரு காலத்தில் சினிமா எடுக்கணும்னு தான் இருந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இந்த ஏரியாலே சூப்பர் வீடாக நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்னதை கேட்ட அந்த ரமேஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, யோகி பாபு வந்து கேமராமேனு, அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இனிமேல் மயில்சாமி வந்து நம்ம ஆள், அதனால் அவன் நம்மளுக்குன்னு இந்த வீடு பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், மாதம் அவனுக்கு 50,000 ரூபா சம்பளமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மயில்சாமிக்கு இப்போ அவரை கையில் பிடிக்க முடியல, அந்தளவுக்கு அவருக்கு சந்தோஷமாயிடுது. இதுக்காகவே இவங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மயில்சாமி நினைக்கிறாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாலே ரொம்ப ஒரு பெரிய வீடாக ஒன்று இருக்குது. அது யார் வீடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவதர்ஷினி இருப்பாங்கல்ல, அவங்க வீடு தான். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா நாலேஜ் வந்து கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து இவங்களை கூட்டிகிட்டு வராங்க. தேவதர்ஷினி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ மயில்சாமி சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஷூட்டிங் எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினியோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோயின், ஒரு சின்ன ஹீரோயின் சொல்லிட்டு வச்சுக்கலாம். அவங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து டீ கொண்டு வந்து கொடுக்க வராங்க. அவங்க ரொம்ப அழகாக வேற இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே யோகி பாபு அப்படியே வாயை பொழுதுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ தேவதர்ஷினி வந்து சரி கதையை சொல்லுங்கள், என்ன கதை எடுக்க போகிறீங்க எங்கள் வீட்டில், அதை முதல் சொல்லுங்கள், அப்புறமா முடிவை சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இப்போ யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த வீட்டோட கார் டிரைவரோட ஓடி போகுது, அதுதான் நாங்கள் இருக்க போகிற கதை அப்படின்ற மாதிரி கதை சொல்கிறாரு. இந்த கதையை கேட்டவுடனே இப்போ தேவதர்ஷினிங்க அவங்களுக்கு வந்து கதை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, அதனால் நீங்கள் இங்கேயே இனிமேல் ஷூட்டிங் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷனும் கொடுக்குறாங்க. இப்போ வெளியே வந்த யோகி பாபு பார்த்தீங்கன்னா, இவர் மயில்சாமி இருக்கார்ல, அவருக்கு வந்து அட்வான்ஸ் பணம் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவர் அங்கேருந்து அப்படியே அதை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. இதுக்கப்புறம் நேராக இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. அது ஒரு முஸ்லீம் வீடாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இருப்பார்ல, அவர் வந்து கதவை தட்டிகிட்டு இருக்காரு. பேகம் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இப்போ கதவை வந்து திறக்கிறாங்க. யார் வேணும் என்ன இதுன்னு கேட்கும்போது, அப்துல் சார் வீடா இது, அவரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால் எல்ஐசி அமௌண்ட் வந்திருக்கு, அதை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எங்களோட மாமனார் தான், அவர் வெளியே போயிருக்காரு, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வேணால் என்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு, எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த எல்ஐசி ஏஜென்ட் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் உங்கள்கிட்ட அதை கொடுக்க முடியாது, அந்த அப்துல் சாரோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரவங்கள தான் வந்து நாமினியாக போட்டிருக்காங்க, பணத்தோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டோட அதாவது எவ்வளோ சொல்கிறது, அது வந்து 25 லட்ச ரூபா தேரும், அது வந்துட்டு நாங்கள் அவர்களை தான் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ எங்கள்கிட்டலாம் கொடுக்க முடியாதான்னு கேட்கும்போது, இல்லை கொடுக்க முடியாது, நீங்கள் அவர் வந்துட்டாருன்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு. இதை பார்த்தோன்னா இவங்களுக்கு மனசே கேட்கல, எப்படியாவது இந்த பணத்தை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, புருஷனுக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருக்காங்க. அவர் வந்து வண்டி ஓட்டிட்டு வர்றதுனால அவர் வீட்டுக்காரால் ஃபோனை எடுக்கவே முடியல. அதனால் இவங்க ரொம்ப கோவத்துலேயும் கடுப்புலையும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா டிவியில் இன்னொரு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அதாவது சத்தீஸ்கர் மாநிலம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு நடந்த போராட்டத்தில் வந்து தமிழக வீரர் இருக்கார்ல, அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடும். அதாவது இப்போ இறந்து
இறந்து போனார்ல அவர் பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ வீரர் தான். அவர் நாட்டுக்காக உயிரை விட்டதுனால அவருக்கு வந்து இராணுவ மரியாதையோடு அவருக்கு வந்து நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸில் சொல்கிறாங்க. இந்த நியூஸ் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் பூரா பேருமே வந்துட்டு இப்போ செல்வத்தோட வீட்டு வாசலில் வந்து நின்னுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே செல்வத்தை வந்து ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு இப்போ இறுதி அஞ்சலி செலுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு வாசல் முன்னாடி அவ்வளோ கூட்டம் கூடி நிற்கிது. இப்போ அவரோட உடம்பு பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்திலேருந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. அந்த செல்வம் யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இருக்காங்கல்ல, அவராக தான் இருப்பார். அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆயிருக்கும். இவங்க வேறு இப்போ கன்சீவ் ஆயிருப்பாங்க. இந்த நியூஸ் கேட்டவுடனே அவங்க ஒய்ஃபால் தாங்கிக்கவே முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை கொல்றதுக்காக வந்துட்டு அந்த தாஸ் வந்து அவர் எந்த பக்கம்லாம் வருவாரோ அந்த சைடெல்லாம் வந்து நாலா பக்கமும் ஆளை போட்டு வைக்கிறார். எங்கே வந்தாலும் அவரை பிடிச்சிடணும், அவரை இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தனியாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கும்ல, அந்த போஸ்டர் கீழே விரிச்சு அது மேலே ஏற்படுத்திட்டு இருக்காரு. இப்போ தாஸோட ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தள்ளி விட்டுட்டு அந்த போஸ்டரை பிடிங்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அதாவது அவர் இறங்க வேண்டிய இடத்துல இறங்காமல் வேற ஒரு இடத்துல இறங்குவார். இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா சோகமாக நடந்து வந்துட்டு இருப்பார். இதை பார்த்துட்டு அந்த ஆளுங்க இருக்காங்களா தாஸோட ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்ம இங்கே வந்து இறங்கணும்னு நினச்சா அவன் முன்னாடி இதுலேயே அவன் இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்குற தாஸ் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா அவன் வேறு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான், அதனால் நீங்கள் அவனை விட்டுறாதீங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க, நான் சீக்கிரமாகவே அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ அவர் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா அவரோட ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவருக்கு தெரியாமல் வந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து ஹீரோ பெருசாக கண்டுக்கல. அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா போயிட்டு பழங்கள் வாங்கிக்கிறாரு, கொஞ்சம் ஸ்வீட் அதெல்லாம் வாங்கிக்கிறாரு. அப்படியே பூக்கடைக்கு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு இப்போ அவர் வீட்டுக்கு தான் அவர் போயிட்டு இருப்பாரு. இந்த பின்னாடி தாஸோட ஆளுங்க வரதெல்லாம் ஹீரோக்கு தெரியலல்ல. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே இல்லாத இடமா பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு இருட்டான இடத்துல பார்த்து இப்போ இவரோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்த அந்த மாதிரி ஒரு இடமும் கிடைக்கிது. அந்த இடம் கிடச்சோன்னே சரி இந்த இடத்துல வச்சு இவனை முடிச்சுவோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செல்வத்தோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வர வழியில் ஏதாவது அரசல் புரசல் அந்த நியூஸ் வந்து காதில் ஓடிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக அவரோட செல்வத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்கிறதுக்காக இங்கே வருவாங்க. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாஸோட ஆளுங்க இருக்காங்களா, அவங்க மேலே அப்படியே போய் எதிர்பாராத விதமாக மோதிடுவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட பிளான் வந்து இந்த இடத்துல சொதப்பிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாஸோட ஆளுங்க வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இங்கே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினியோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு மண்டபத்துலேருந்து ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே வந்துட்டு அவர்கிட்ட அவர் என்ன கோவப்பட்டு இருக்காரு அப்படின்னா பொண்ணாடா வளர்க்குற பொண்ணு இவங்க கூட பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து போயிட்டு இருக்கா, இப்படியா இருக்கணும், மானரோசத்தோட வளர்க்கணும், அப்போ தான் குடும்பம் மானரோசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வரும்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி போட்டு பேசிகிட்டு இருக்காரு. நானும் தான் பொண்ணு வளர்க்குறேன், நான் கிழிச்சா கூட அவள் தாண்ட மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருப்பாரு. இப்போ இவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாரு. அது போக வந்துட்டு இவர் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல, இவருக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பார். இவ்வளோ கிட்ட இருந்துக்கிட்டு எதுக்கு இவன் கால் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்பாரு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உங்கள் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கும் நம்ம கூட வேலை பார்க்குற அந்த பையனுக்கும் வந்துட்டு லவ் ஆகிடுச்சா, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து வீட்டை விட்டு ஓட போகிறாங்களா அப்படின்னோட இப்போ இவருக்கு அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ அதிர்ச்சியாகவும் இருக்குது. இப்போ தான் அவர் போய் வாண்டடாக போய் ஒருத்தர்கிட்ட போய் அவ்வளோ சத்தம் போட்டு வந்தார், அதுக்குள்ளே இப்படி ஆக போதா அப்படின்ற மாதிரி இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுது. 1000 தோணினாலும் அவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா இந்த விஷயம் உண்மையாக இருந்ததுன்னா அவளை வெட்டுவேன், இது பொய்யா இருந்தால் உன்னை வெட்டி போடுவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக இப்போ வீட்டுக்கு தான் கிளம்புறாரு. அதோடு பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ செல்வத்தோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து ஊருக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து கூடி நிற்கிறத பார்க்குறாங்க. என்ன எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கூடி நிற்கிறீங்க, ஊருக்குள்ளே எதுவும் விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்காரோட ஃபோட்டோக்கு வந்து மாலெல்லாம் போட்டு வச்சுருக்கிறத பார்த்தோன்னு தான் அவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்றது இப்போ இவங்களுக்கு இப்போ தான் முழுசாக கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரியுது. அதோடு அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அதோடு அவங்க வீட்டுக்காரர் அவங்கள்ட்ட பேசுனதை அவர் நினச்சி பார்ப்பாங்க, அதாவது செல்வத்தோட ஒய்ஃப் தான் நினச்சி பார்ப்பாங்க. இவங்க இப்போ குழந்தை உண்டாயிருக்கிறத வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்வார்னா முதல் குழந்தைய வந்து நம்ம இராணுவத்துக்கு தான் நம்ம வந்து படிக்க வைக்கணும் அனுப்பணும், அதே மாதிரி 2வது குழந்தைய வந்துட்டு விவசாயத்துக்கு தான் நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்வார். அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படிலாம் பேசியிருப்பார். இப்போ இறந்துட்டாரு அப்படின்றது வரவும் அவர் பேசுனதில் ஞாபகம் வந்து இவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இளவரசர் இருக்காருல, அவர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்துட்டு தேவதர்ஷினி இருக்காங்களா, அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன சொல்வார்னா இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம பொண்ணு வந்து வீட்டு விட்டு ஓடி போகிறாளாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் நம்ம பொண்ணு பண்ண மாட்டா, அவன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. வந்து இளவரசி என்ன சொன்னாலும் அவங்க பெருசாகவே அதை கண்டுக்கல, ஏன்னா அவங்க பொண்ணு மேலே அவங்களும் அப்படி நம்பிக்கை வச்சுருக்காங்க, இவர் ஏதாவது உளறிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக அதை எடுத்துக்கல. இவங்க காதில் வாங்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இளவரசி அதாவது அந்த பொண்ணோட அப்பா இப்போ என்ன பண்ணுறாருன்னா அதோட பொண்ணோட ரூமுக்கு தான் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஜான் இருக்கார்ல லவர், அவர்கிட்ட தான் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா திருப்புன்னு வந்தவொடனே அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை தூக்கி போட்டுட்டு அப்படியே தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க.
அப்பாவும் பார்த்துட்றாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, "தூங்குற மாரியா நடிக்கிற? இன்னைக்கு நைட்டு நீ எப்படி வீட்ட விட்டு ஓடுறன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதவ சாத்திட்டு வெளிய வராரு. அதோட இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நினைச்ச மாரியே நம்ம கண்டிப்பா ஓடி போயிரணும். ஏன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, அந்த முஸ்லீம் வீடு இருக்குல்ல, அத தான் காட்டுறாங்க. இப்ப வீட்டுக்காரும் வீட்டுக்கு வந்தோனே ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டீங்களா? அப்படி இப்படின்னு இவங்க கேட்கவும், "என்னதான் உனக்கு பிரச்சனை?" அப்படி இப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருங்க, உங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி எல்ஐசில வந்துட்டு இந்த மாரி பாலிசி போட்டு வச்சிருக்காங்க. அதோட மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 25,00,000 அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அது நமக்கு கிடைக்காதா? அப்படி இப்படின்னு இவர் கேட்கும்போது, அது எப்படி அவன் சொல்லிட்டு அதாவது எல்ஐசி ஏஜென்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா வந்துட்டு, அவங்க அப்பா வந்து சைன் பண்ணாதான் ஏன்னா நாமினியா அவர் பேர தான் போட்டிருக்காங்களாம். உங்க அப்பா போய் இப்ப சைன் பண்ணா தான் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒய்ஃப் சொல்றாங்க. அத கேட்ட இப்ப மகனுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அவர் பாட்டுக்கு இங்க தானே ஒரு ஓரமா கடந்தாரு. நீ தானே அவர வந்து தெண்டசோறு அப்படி இப்படின்னு கண்டதும் பேசி திட்டி அவர வீட்ட விட்டே தொரத்தி விட்டுட்ட. 4 நாள் ஆச்சு. அவர் எங்க போனாரு? ஏதாச்சு? என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. இப்ப எங்க போய் அவர தேடுறது? சரி இருக்கட்டும். அவரோட தம்பி வீட்டுக்கு தான் அவர் போனாலும் போயிருக்கணும். நான் ஒரு எட்டு போய் அங்க போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மகனும் அங்க கிளம்பி போறாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, நேரா அவர் சித்தப்பா வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, "இவ்ளோ நாளா இங்க வராதவரு, இப்ப இங்க வந்தாருன்னா, அது உன்ன அசிங்கப்படுத்துற மாரி ஆகாதா? அந்த மாரிலாம் உங்க அப்பா ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இப்ப இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப அவர் எங்க தான் போனாருன்னு ஒண்ணுமே தெரியலன்னு இவரு முழிக்கும்போது தான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி அவர் ஒரு இடத்துல பசி மயக்கமோ, இல்ல என்னமோ தெரியல. மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்றாரு. இப்ப அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க கிளம்பி போறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த இளவரசர் இருக்கார்ல, அவர் வந்து இப்ப மொட்ட ராஜேந்தர் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, "ஊர்ல எவன் தப்பு பண்ணாலும் அந்த வீட்ல ஆளா நான் நின்னு பஞ்சாயத்து பண்ணுவேன். நான் நியாயமா பேசுவேன். இன்னைக்கு என் வீட்லயே ஒரு தப்பு நடக்க போது. அது நடக்கவே கூடாது. இன்னைக்கு நைட் என் பொண்ணு ஓடி போறேன் அப்படின்ற மாரி ஒரு கணக்குல இருக்கா. அது எனக்கு நல்லா தெரியுது. அதனால நீ தான் என் வீட்டு வாசல்ல காவல்ல நிக்கணும். எவனாவது அப்படி வந்தான்னா அவன நீ முடிச்சு விட்டுறணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. போக அந்த ஜான் பையன் என் வீட்டு டிரைவரா இருக்கிறவன், என் வீட்டு டிரைவர் கூடயே அவன் ஓடி போறேன்னு பிளான் பண்ணியிருக்கான். அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா என் மான மரியாதையே போயிடும். அந்த மாதிரி நடக்கவே கூடாது. அவன் வரட்டும். அவன் கைய காலெல்லாம் உடைச்சு போடணும். அப்பதான் இவளுக்கும் புத்தி வரும் அப்படி இப்படின்னு சொல்றாரு. மொத்தத்துல இப்ப யோகி பாபு எடுக்க போற படக்கதையும் இவங்க வீட்டு கதையும் இப்போ ஒண்ணா இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு இந்த மொட்டராஜேந்திர பாண்டி இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன். அது நம்ம வீட்டு பொண்ணு. அது ஓடி போகாம பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நம்மள மீறி எவன் வந்து என்ன பண்றான்றத பார்த்துருவோம்." அப்படின்ற மாரி இவரும் ஆறுதல் சொல்றாரு. "நீ நிம்மதியா தூங்கு. நான் இங்கேயே தான் இருப்பேன்." அப்படின்ற மாரிலாம் வேற சொல்லிக்கிறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இவரோட பொண்ணு இளவரசரோட பொண்ணு இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு அவர் லவர் ஜான் வந்து கால் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு வந்து நிலவரம் எதுவும் சரியில்ல. இன்னைக்கு நம்ம ஓடி போறது வந்து சரியா இருக்குமா அப்படின்றது தெரியல. அதனால இன்னொரு நாள் வந்துட்டு நம்ம போய்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு இப்ப அந்த லவ்வர் என்ன சொல்றாங்கன்னா, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாரி இன்னைக்கே நம்ம ஓடி போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணு இவர் ஜான் என்ன சொல்றாருன்னா, "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்கள நான் அனுப்பி விடுறேன். நீ வீட்டுக்குள்ள இருந்து அவங்க கூட பத்திரமா வெளிய வந்துரு. அதுக்கப்புறம் நம்ம ஓடிடலாம்." அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஃப்ரெண்ட் அவர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காருல, அவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "நீ சொல்ற மாரி அந்த ஆளுங்க வரட்டும். நான் கண்டிப்பா வந்துடுறேன். என்னை ஏமாத்திராத." அப்படி இப்படின்னு அவர்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப போறதே உங்க அப்பா அம்மாவ ஏமாத்திட்டு போறதே அப்பா அம்மாவ ஏமாத்திட்டு போற மாரி இருக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்க நம்மள ஏமாத்த மாட்டாங்கன்னு எந்த கணக்குல போறாங்களோ தெரியல. அது ஒரு பக்கம் அப்படி சொல்லிட்டு வைக்கிறாங்க. சரின்ட்டு அவரும் வைக்கிறாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து எந்த இடத்துல வச்சு முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாஸோட ஆளுங்க அங்க ரவுண்டு சுத்திட்டு இருக்காங்க. அதோட 4 சந்தா பிரியிற மாரி இருக்கு. அந்த சந்துக்குள்ள வச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிளான் பண்றாங்க. ஹீரோவும் அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. சரி இன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாஸோட ஆளுங்கலாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போஸ் இருக்கார்ல, அவர் வந்து போலீஸா இருக்காரு. அவர் வண்டி எடுத்துட்டு நேரா வந்துட்டு, "நீ என்ன இங்க போயிட்டு இருக்க? எப்ப ரிலீஸ் ஆன? வா ஊருக்கு தானே போற. வா நான் கொண்டு போய் உன்ன விட்டுறேன் வீட்டுக்கு தானே." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாண்டடா அவர் வண்டியில ஏத்திட்டு வராரு. ஹீரோ பாட்டுக்கு அவர் கூட ஏறி போயிடுறாரா. அதனால இந்த தடவையும் அவங்க போட்ட பிளான் வந்து சொதப்பல் ஆயிடுச்சு. இது தாஸுக்கு தெரிஞ்சோனே அவர் என்ன சொல்றாருன்னா, "பரவாயில்ல இன்ஸ்பெக்டரோட போனா என்ன பிரச்சனை? ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அங்க ஒரு ஆத்துப்பாலம் வருதுல்ல, அங்க வச்சு 2 பேரையும் சேர்த்து போட்டுறலான்ற மாரி அவங்க பிளான் பண்றாங்க." இப்ப அப்படியே வர வழியில பார்த்தீங்கன்னா, அந்த போஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோட்ட பார்த்து பேசிட்டே இருக்காரு. "ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆளே மாறி போயிட்ட. ரொம்ப சைலன்ட்டா இருக்க." அப்படி இப்படின்னு சொல்றாரு. அப்படியே பேசிட்டே வர்றவங்க இப்ப நேரா எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த செல்வத்தோட அ இறுதி அஞ்சலி செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் அந்த இன்ஸ்பெக்டர் வராரு. வந்தபோது பார்த்தீங்கன்னா, அவருக்கு மாலை போடுறாரு. ஏன்னா, அவர் ராணுவ வீரர் தானே. அதனால அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்யவும், இப்ப சமுத்திரக்கனி அவர் ஹீரோவா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ராணுவ வீரர் இறந்திருக்காரு அப்படின்றதுக்காக அவர் பூ வாங்கி வச்சிருந்தார்ல, அந்த பூவ அவருக்கு போட்டுட்டு, அவருக்கு அங்க மரியாதை செலுத்துறாரு. இப்ப போஸ் வந்து
வந்து ஊர் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, செல்வத்தோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடிஞ்சு இப்போ அது வந்து நேராக வந்து இங்கே தான் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர்றதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு, இன்னும் அவர் உடம்பு இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ அவங்க ஃபோட்டோவுக்கு தான் வச்சு இந்த மாதிரி மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு செல்வத்தோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு நாளைக்கு வந்துடும், அதனால் உங்கள்கிட்ட இருந்து ஒரு 4 பேர் மட்டும் வாங்க ஏர்போர்ட்டுக்கு போவோம், கூட்டமாக குமிய வேணாம். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரிலாம், அதாவது எம்எல்ஏ அந்த ஆளுங்களாக இருக்காங்க, கவுன்சிலர் அவங்கெல்லாம் கூட வருவாங்க, அவங்களெல்லாம் நம்ம காக்க வைக்கக்கூடாது, அதனால் சீக்கிரம் வந்துருங்க. நாளைக்கு ஒரு நாளாவது ஊரில் யாரும் சரக்கு அடிக்காமல் இருங்க, அதுதான் வந்து மரியாதை செலுத்துறதுக்கு தான் இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதோட செல்வத்தோட உடம்புக்கு வந்துட்டு இராணுவம் என்ன மரியாதை கொடுக்குதோ அதே மாதிரி நாமளும் கொடுக்கணும், அதனால் நாளைக்கு எல்லாம் பெரிய ஆளுங்க முன்னாடி அசிங்கப்படுத்திடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ ஹீரோவை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அதோட இப்போ ஹீரோ கூட போகும்போது இப்போ போஸ் என்ன பேசிக்கிட்டே வராருன்னா, நம்ம நாளைக்கு எப்படி செத்தோன்றதை இப்போ வந்து ஊர் மக்கள் தான் பேசுவாங்க. இப்போ பாரு, இப்போ இறந்து போன செல்வத்தை பாரு, ஊர் மக்கள் கூடி நின்று ராணுவ மரியாதை செலுத்துகிற அளவுக்கு அவரோட இறப்பு வந்து பெரிதாக இருக்குது. இவ்வளோ ஏன் அன்றைக்கி டீ கடையில் நான் நிற்கும் போது ஒரு ஆள் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான், அந்த பேப்பரில் வந்துட்டு ஒரு போலீஸ்காரன் செத்து போயிட்டான்னு ஒரு நியூஸை பார்த்தோன்னே அந்த ஆள் அவ்வளோ சந்தோஷப்படுறான். என்ன மாதிரியான மனநிலையாக இருக்கும் இது, எனக்கு ஒன்றுமே புரியலை. முன்னாடிலாம் வந்துட்டு ஒருத்தர் என்ன தான் தப்பு பண்ணிகிட்டு இருந்தாலும் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவரை பற்றி அதாவது கெட்டது இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, மக்கள் ரொம்பவே மாறி போயிட்டாங்க. அதனால் மக்களோட மனநிலைலாம் இப்போ சுத்தமாக மாறி போச்சு. இப்போ நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆனால் கூட இந்த ஊர் மக்கள் வந்துட்டு வேற எங்கேயும் எனக்கு தெரியாதவங்க இந்த பேப்பரில் படிக்கும் போது அப்போ அவன் சந்தோஷம் தானே படுவான். அதுக்காக போலீஸ்காரங்கெல்லாம் நல்லவங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் மக்கள் மனசு வந்து இந்த அளவுக்கு மாறி போய் கிடக்குது அப்படி இப்படின்னு அவர் புலம்பிட்டு வராரு. எல்லாமே மாறி போச்சு. ஒருத்தவங்க இப்போ இறந்து போனால் அதை நினச்சி கவலைப்படுறத விட சந்தோஷப்படுறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க. என்ன சொல்கிறது, நம்ம இறந்து போனால் ஒரு 4 பேராவது உண்மையிலேயே கண்ணீர் சிந்துற அளவுக்காவது நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவங்க ஆத்துப்பாலத்துக்கிட்டே நெருங்கிட்டு வராங்க. ஆல்ரெடி தாஸோட ஆளுங்க வந்து ஆத்துப்பாலத்தை வச்சு தான் இதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே அது தெரியல. அந்த ஆத்துப்பாலத்துக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகுது, ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே நின்றுது. பார்த்தீங்கன்னா இந்த தடவையாவது இப்போ ஹீரோவை முடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்களும் வேக வேகமாக வராங்க. அதுக்குள்ளே இப்போ போஸ் இவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி ஆளுங்க வர்றது கொடுத்து எதுவுமே தெரில. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டியை கொஞ்சம் இறங்கி தள்ளு பண்ணோன்னு ஹீரோவும் தள்ளிட்டு இருக்காரு. தள்ளின உடனே பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோவும் ஏறி உட்கார்ந்தாரு. வண்டி பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்குது. என்னடா இது, திரும்ப திரும்ப பிளான் பண்ணி எல்லாம் சொதப்பிக்கிட்டே இருக்கு, ஒரே நைட்டில் எத்தனை தடவை தான் அந்த பிளான் கேன்சல் ஆகுன்ற மாதிரி புலம்புறாங்க. உடனே அந்த போஸ் பாண்ட் பேசுகிறத கேட்டுக்கிட்டே வந்த இப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட வாய்ஸ் ஓவர் பேச ஆரம்பிச்சிருது. நல்லவன் அந்த வார்த்தை தான் வந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு, எவ்வளோதான் நம்ம நல்லவனாக இருந்தாலும் அது நம்மளை ஒரு நேரம் வந்து மாற்றிடுது அப்படி இப்படின்னு அவர் பேசுகிறாரு. நான் வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணது வந்து யாராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து ஊரை விட்டு வந்து அவங்கள ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இவங்க 2 பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னதான் இப்போ ஹீரோ வந்துட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் ஊரில் ஒரு நல்லது கெட்டது எதாக இருந்தாலுமே வந்து ஹீரோவுக்கு தான் தகவல் சொல்லுவாங்க. அவரும் வந்து எல்லாத்துலேயுமே கலந்துப்பார். அதோடு இப்போ பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே நல்லவனு பேர் எடுத்தவனுக்கு வந்து வீட்டுக்குள்ளே நல்லவன்ற பேரே இருக்காது, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே நினச்சிக்கிறாரு. அது போக இவர் எதுக்காக இப்போ ஜெயிலுக்கு போனார், 5 வருஷம் ஏன் ஜெயிலில் இருந்தார் அப்படின்றது இப்போ காட்டணும்ல, அதுக்காக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஊரே ஒன்று கூடி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் திருவிழா தான் நடக்க போகுது. அதுக்காக வந்துட்டு இப்போ ஊரே ஒன்று கூடி இருக்காங்க. அதில் நிறைய போட்டிகள் அதெல்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. அது போக ஜல்லிக்கட்டுலாம் இருக்கும்ல, அது கொண்டு நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஜல்லிக்கட்டு மாடை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த மாடு வச்சுருப்பாங்களா அவங்கெல்லாம் அதை ரெடி பண்ணிக்கிட்டு தயாராக இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து இதில் முன்னாடி ஒரு ஆளாக நிற்கிறார். இன்றைக்கி எவன் வந்தாலும் உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கு கூட இருக்கிற ஆளுங்களும் வந்துட்டு ஆமாம் எந்த ஊருக்காரன் வந்தாலும் நம்ம தான் இன்றைக்கி ஜெயிக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இப்போ ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ரேவதி, அவங்க வந்து ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வந்து, அவங்க குழந்தை தான், அவங்க தூக்கிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி தான் உனக்கு யாரும் கிடையாது, இப்போ உன்னை நம்பி நானும் 2 உசுறு இருக்குது, அதாவது நானும் என் பிள்ளையும் வந்துட்டு இப்போ உனக்காக தானே இருக்கிறோம், இதுக்கப்புறமா இந்த ஊர் பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 2 பேர் உன்னை நம்பி தான் இருக்கும், நீ பாட்டுக்கு ஏதாவது வம்பா இழுத்துக்கிட்டு வந்து தெரியாதா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஊரே என் பின்னாடி தான் இருக்குது, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. இவங்க சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதோடையே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாம் கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அடிதடி சண்டை தானே போட்டுட்ருப்பாங்க முக்கால்வாசி. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணாச்சியோட தம்பி இருக்கார்ல, அவர் வந்து போலீஸாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இன்னும் கொஞ்சம் அராஜகம் பண்ணுறாரு. அதாவது எல்லாரும் அப்படி இருங்கடா இப்படி இருங்கடா, அதாவது ஜல்லிக்கட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து சட்டம் போட்டிருக்குல்ல, எதுக்கு அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு முறை இல்லாமல் ரொம்ப கடுமையான முறையில் எல்லாத்தையும் சண்டை போட்டுட்ருக்காரு. ஜல்லிக்கட்டுலாம் நடத்தவே கூடாது, எல்லோரும் கலைஞ்சு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது இல்லாமல் ஊர் மக்கள் வந்து இப்போ சண்டைக்கு நிற்கிறாங்க.
அதெல்லாம் கிடையவே கிடையாது, நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தியே தீருவோம் அப்படி இப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முடியாதுன்றதுல அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது பிரச்சனை வந்து பெருசாக போகும் அப்படின்றதுல அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஆளுக்கு வந்து தெரிஞ்சிருது. டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக ஓடி போய் இப்போ ஹீரோவை கூட்டிகிட்டு வராரு. ஆனால் இங்கே வந்து ஹீரோவை கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ கிளம்புறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, நீ போவாத ஊர் பிரச்சனையில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. இவர் ஊருக்கு ஒரு நாள் நம்ம தான் நிற்கணும், நல்லது கெட்டதெல்லாம் என்கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்காம அவர் பாட்டுக்கு வேகமாக இங்கே வந்துடுறாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சியோட தம்பி இருக்காருல, ஒரு போலீஸ் தானே, அவர்கிட்ட வந்து மல்லுக்கு நிற்கிறாரு. எவ்வளோ நல்ல விதமாக ஃபஸ்ட்டு சொல்லி பார்க்குறாரு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா போஸும் இருக்காரு. அவரும் வந்துட்டு இது ஊரோட வழக்கமாக இருக்குது சார், இதெல்லாம் இப்போ பேசினா சரி வராது, நீங்கள் போங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த அண்ணாச்சியோட தம்பி வந்து அதெல்லாம் கேட்குறதாவே இல்லை. உடனே அந்த இன்ஸ்பெக்டரே தள்ளி விட்டுட்டு அவர் அடிக்க போகிறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அண்ணாச்சியோட தம்பி இருக்கார்ல அவர் அடிக்க போகிறாங்க. ஊர்க்காரவங்க ஃபுல்லாக சேர்ந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டரை வந்து அடிக்க போகிறாங்க. ஹீரோ வந்து தடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எல்லாம் ஊர்க்காரங்களாம் ஒன்று சேர்ந்துட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து கத்தியால் குத்தவரத்துக்கும் வந்துடுறாங்க. அதையும் ஹீரோ பாஞ்சுக்கிட்டு தடுத்துக்கிட்டு அவரை எப்படியும் காப்பாற்றணுன்ற ஒரு இதில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஊருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் ஊருக்கு ஒரு பேர் இப்படி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஊர்க்காரங்களும் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அந்த ஆளுங்க கூடி வந்து நின்றுட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து குத்த வராங்கல்ல, ஹீரோவால் எதுவும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்து காப்பாற்றுற நோக்கத்தில் தான் இப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா, சார் நீங்கள் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் இப்படி கொஞ்சம் தள்ளி விடுவார். அவரை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மாடு இருக்கும், அந்த மாடு முட்டி வந்து அவர் அங்கேயே இறந்து போயிடுவார். இதை பார்த்து இப்போ ஊர் மக்கள்லாம் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு சும்மா பேசிட்டு தான் இருந்தோம், ஹீரோ தான் வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டு அந்த இன்ஸ்பெக்டரை கொன்னுட்டாருன்ற மாதிரி கதையை கட்டி விட்டுருவாங்க. இதுதான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் போஸும் வந்து இவரை கைது பண்ணி இப்போ கூட்டிகிட்டு போகிறாரு. இதுதான் அண்ணாச்சி வந்து அவரோட தம்பி அவர் தான் கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவரை கொள்றதுக்காக அவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்காக தான் வந்து ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருப்பாரு. இப்போ தான் வந்துட்டு அவர் அங்கே பிடிச்சிட்டு போகிறாங்களா, அந்த டைமில் வந்துட்டு இப்போ அவரோட ஒய்ஃப் வந்து நினச்சி பார்ப்பாங்க, உன்னை வந்து போவாதன்னு எவ்வளோ நான் சொன்னேனே கேட்டியா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு நிற்பாங்க. அவர் பாட்டுக்கு இவங்களை பார்த்துட்டே போயிடுவார். இப்போ 5 வருஷம் ஓடி போயிடுச்சு. இப்போ தான் ரிலீஸ் ஆகி வராரு பார்த்தீங்களா. வந்தவொடனே நேராக இப்போ அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் பார்க்க வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. அவங்க ஒய்ஃப் தான் வந்து கதவை திறக்கிறாங்க. வீட்டுக்கார வாசலில் நிற்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து சந்தோஷம் வருமானு பார்த்தா இல்லை, கோவம் தான் அதிகமாக வருது. உன்னால் நாங்கள் பட்ட அவமானம்லாம் போதாதா, திரும்ப எதுக்காக இங்கே வர, உன் முகத்தில் முழிக்கிறதே பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டபடி திட்டுறாங்க. அவர் வந்து நீ சொல்கிறத கேட்காம நான் வெளியே போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே இருக்காத போதும் இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி அவங்க எரிஞ்சு விழுறாங்க. இப்போ எவ்வளோ சொல்லி அவர் போகவே மாட்டேங்கிறார், அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சோண்டு சாப்பாடு போடுறேன்னு கேட்டோன்னா அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் போடுறாங்க. சாப்பாடு போடும்போது பார்த்திங்கன்னா அவங்க எடுக்க போயிருக்காங்க. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தூங்கிட்டு இருக்க அவர் பொண்ணை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அப்படி அழுதுகிட்டு இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் வந்து அதை நம்ப மாட்டுறாங்க. ஒரு பிச்சைக்காரன் வந்து சோறு கேட்டால் கூட நான் சோறு கொடுக்க தான் செய்வேன், அந்த மாதிரி தான் இப்போ நான் நினச்சி கொடுக்குறேன். விடியறதுக்குள்ளே ஊர்க்காரவங்க முழிச்சு அவங்க கண்ணில் நீ படுறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு, எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சின்னா அதை செய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ஒய்ஃபுக்கு பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு மனசு தாங்கலை, அவர் ரொம்ப கலங்கி போயிடுறாரு. அந்த மாதிரி அவர் கலங்கிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாசலில் ஒரு ஆம்பளை செருப்பு ஒன்று கிடக்குது, அதோட ஒரு கைலி ஒன்று கிடக்குது. இதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இதை வந்து இவங்களும் பார்த்துட்றாங்க. அப்போ அவங்க சாப்பாடு எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இவர் இந்த கைலியும் செருப்பையும் பார்த்துட்டாரு அப்படின்றத பார்த்தோன்னா அவங்க ரொம்ப பயந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு சாப்பாடு வந்து அப்படியே கீழே போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கைலி இருக்குல்ல, அதை எடுத்து ரூமுக்குள்ள அப்படி தூக்கி வீசுறாங்க. அதை பார்த்தா ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. நான் இல்லாத நேரத்தை இன்னொருத்தவங்க கூடயா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு அருவாள் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அலறல் சத்தம் அப்படியே கேட்குது. அதோட இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பிளட்டு சொட்ட அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. ஒரு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வராரு. இப்படி வந்து ஒரு நேரம் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படியே ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் அந்த ஐயனார் கோவில் சொல்லுவாங்களே அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு. திரும்பவும் அவர் ஒரு மர்டர் பண்ணிட்டாரு, அதனால் உட்காந்து யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாரு. விஷயம்லாம் எதுவுமே தெரியாத தாஸோட ஆளுங்க வந்துட்டு இப்போ ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வெளியே வச்சாலும் சரி வரல, இப்போ வீட்டுக்கே போய் முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு வீட்டை தேடி வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இளவரசர் இருக்காருல்ல, அவர் வந்து அந்த பாண்டி இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்துட்டு நீ கவனமாக இரு, எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, இன்றைக்கி அவள் ஓடி போயிடக்கூடாதுன்ற மாதிரி அவர் உஷார் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அதுக்கு அவர் என்ன சொல்வார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் வாசலில் தான் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கோம், எவன் வந்தாலும் தூக்கிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருப்பார். அவர் பேசிட்டு ஃபோனை வைக்கவும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட ஆளே, அதாவது முட்டராஜன் இருக்காருல்ல, அவரோட ஆளே வந்துட்டு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு வந்து வேலை இல்லை, நம்ம தான் வேலை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவரும் வந்து டீமில் சேர்த்துப்பார். அவர் பேர் என்ன, எங்கேருந்து வராரு, என்ன இதெல்லாம் கேட்டுக்க மாட்டார், உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரமேஷும் யோகி பாபுவும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் வந்துட்டு இது இளவரசோட வீட்டுக்கு வந்துட்டு திருட்டுத்தனமாக உள்ள நுழையிறாங்க. அவங்கள பார்த்தா வந்து படம் எடுக்கிறதுக்காக வந்த மாதிரிலாம் தெரியல, அவங்க ஏதோ திருட்டுறதுக்காக பிளான் பண்ணி
ஓடி வந்த மாதிரி தான் தெரியுது. அந்த மாதிரி யாருக்குமே தெரியாமல் அவங்க உள்ளே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க வந்திருக்காங்க. 2 பேரும் இப்போ நோட்டை விட்டுக்கிட்டு யோகி பாபுவும் இந்த ரமேஷும் வந்துட்டு எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேலையாக இருக்காங்க. ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அவர் வந்து அவரோட மகன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாருல, அவர் சித்தப்பா தான் கூட்டு வந்திருப்பாரு. சித்தப்பாவோடையும் அவரோட ஃப்ரெண்டோடையும் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிட் ஆனது வந்து இப்போ அவர் தேடி வந்து அவங்க அப்பா கிடையாது, வேற யாரோ ஒருத்தர் தான் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வருது. அது வந்து நம்பர் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க, அவங்க சித்தப்பா நம்பர் அந்த மாதிரி. அதனால தான் அவங்க அப்படி நினச்சிட்டு அங்கே வந்தாங்க. இப்போ அவர் அங்கே இல்லை அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிய வருது. அங்கே இல்லைன்றோன்னா மாங்கார் ரொம்ப பதட்டப்படுறாரு. உடனே சித்தப்பா வந்து என்ன கேட்குறாருன்னா, நீ இந்த அளவுக்குலாம் உங்கள் அப்பாவை தேடுற ஆள் கிடையாது, உண்மையை சொல்லி எதுக்காக அவனை தேடுற, எங்கள் அண்ணனை தேடுற அப்படின்ற மாதிரி இப்போ அவர் கேட்குறாரு. அதுக்குன்னு இவர் என்ன சொல்கிறாருன்னா உண்மையை சொல்லிடுறாரு. 4 நாளைக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாவுக்கும் என் பொண்டாட்டிக்கு வந்து ஒத்தே போகாது, அவர் வந்து திட்டிகிட்டே தான் இருப்பார். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சண்டை வந்துச்சு, எதுக்காக என் உயிரை வாங்குற, எங்கேயாவது போய் செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி பேசிட்டா, அதுலேருந்து வீட்டிலேருந்து போனவர் தான், அதுக்கப்புறம் தகவல் தெரியல அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. கிட்ட சித்தப்பாக்கு வந்து ரொம்ப கோவம் தான் வருது. நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு வேளை சாப்பிடாட்டி கூட ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், ஆனால் அந்த மனுஷனை பாரு, இங்கே வந்தால் மானம் போயிடும், அங்கே வந்தால் மானம் போயிடும்னு சொல்லிட்டு 4 நாளாக பரிசியும் பட்னியுமாக கிடக்கிறாரு. அந்த ஆளை நினச்சி பாடுறா, அந்த ஆளோட எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பாரு, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. செத்ததுக்கு அப்புறமா நம்மள சாப்பிட்ற அந்த மண்ணுக்கும், அதாவது நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம சாப்பிட்றோமே அந்த பணம், அதை சாப்பிட முடியாத அந்த படத்துக்கும் அந்த வித்தியாசம். இந்த வாழ்க்கைக்கு தான், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் பயங்கரமாக அப்படியே கோவமாக பேசுகிறாரு அவர்கிட்டயே. நீங்கள் பிறந்தப்போ உங்களால் எழுந்து நடக்க முடியாது, குழந்தைய படுத்த கிடப்பீங்க, நடக்க முடியாத ஸ்டேஜிலலாம் உங்களை தூக்கிட்டு நடக்கிறோம், அந்த அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு முடியாத அந்த வயசான காலத்தில் ஏன்டா எங்களை வந்துட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு ரொம்பவே புலம்புறாரு. இதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாரு அவரோட மகனும். அதோட தான் செஞ்சதை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சித்தப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதே சமயத்தில் இவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா வந்து ஏதோ பஸ் ஸ்டாண்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி யாரோ தகவல் சொல்கிறாங்க. அதனால் இப்போ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தாஸோட ஆளுங்க வந்துட்டு சுற்றி தேடிட்டு தான் இருக்காங்க ஹீரோவினும், அங்கே காணுமே இங்கே காணுமேனு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயிலில் உட்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காரு. திரும்ப வந்து கூட நிம்மதியாக பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. செல்வத்தோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்யாண ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. நீ இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப அவங்க கஷ்டத்தில் அவங்க புலம்பிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அங்கே வந்து செல்வத்தோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வத்தோட அப்பா கிட்ட வந்துட்டு இதை வந்துட்டு சுடுகாடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணியாச்சு, நீங்கள் வந்து உங்கள் பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, நாங்கள் எல்லாருமே உங்கள் பையன் தான், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. அதில் இருக்க ரவின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவனுங்களுக்குலாம் எப்படிரா இவ்வளோ தைரியம் வந்துச்சு, நம்மளாம் இங்கே இருக்கும் போதே அவனுங்க பாட்டுக்கு வரானுங்க, அவனுங்கெல்லாம் பிள்ளைங்க அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அவனுங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் தூண்டி விடுறாரு. இப்போ அங்கே வந்து ஒரு டீச்சர் ஒருத்தர் இருக்கார், ஒரு சார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா ரவி உனக்கு வந்து சாதி பிரச்சனையை வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது விவசாயம் இல்லாமல் போயிடுச்சா, வர எந்த இடத்துல கூட உன்னோட ஆட்டத்தெல்லாம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டிக்கிறாரு. சேர்ந்து இன்னொருத்தர் என்ன சொல்வாருன்னா, ஆமாம் நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், எங்கே போனாலும் இதே மாதிரி ஜாதின்னு எல்லா இடத்துலையும் நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க, நாங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் அப்படி நினைக்கிறீங்க, ஆனால் இது வந்து ஜாதி இது கிடையாது, என் சமுதாயத்தை நான் பாதுகாக்கிறதுக்காக நான் பண்ணுற வேலை அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ வீரமாக பேசுகிறாரு. அப்படியே இப்போ வாய் சண்டையாக ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, அப்படி சண்டையாக போய் கைகலப்பெல்லாம் ஆரம்பித்து எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற மாதிரி மாறி அடிச்சு ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து செல்வத்தோட ஒய்ஃப்க்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. வெளியே வந்து நிறுத்துக்கடா அப்படின்னு ஒரே சத்தம் தான். அப்படியே எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது, இந்த மாதிரி நேரத்தில் கூட உங்களோட ஜாதி வெறியை தான் காட்டிக்கிட்டு இருப்பீங்களா, உங்கள் வீட்டில் இப்படிலாம் நடந்தால் இப்படி தான் நடந்துப்பீங்களாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயங்கரமாக திட்டுறாங்க. ஜாதி அரசியலை வந்து இங்கே காட்டாதீங்க, என் புருஷன் ஒன்றும் ஜாதிக்காகவோ அரசியலுக்காகவோலாம் போகலை, நாட்டுக்காக போயிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க கஷ்டப்படுறாங்க. அதோட அவர் வந்து இந்திய நாட்டுக்காக தான் இந்த மாதிரி இறந்து போயிருக்காரு, இந்திய நாட்டு குடிமகனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே இப்போ இவங்களுக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுது இந்த கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு. உடனே தான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, இப்போ ரவி வந்துட்டு ஒரு ஜாதின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருப்பார்ல, அவர்கிட்ட இருந்து ஒரு துண்டு மாதிரி வச்சிருப்பாரு, அதை கொண்டு வந்து நெருப்பில் போட்டு அங்கே எரிச்சு விட்டுறான். பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் பசங்க இருக்காங்களா, அவங்க வந்து அப்பாவை கூப்பிட்றதுக்காக அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்காக இருக்காங்க. அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் அவங்க நைட் டைமில் தெரிஞ்சிட்டு இருக்கனால போலீஸ்காரங்களுக்கு இப்போ டவுட் வந்துட்டு, நடு ரோட்டில் எங்கடா தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு பிடிச்சி கேட்குறாங்க. எங்கள் அப்பாவை கூப்பிட போகிறோன்னு அவங்க நம்ப மாட்டுறாங்க. சரி என் ஃப்ரெண்டு வேணா இங்கே இருக்கட்டும், நசீர் இங்கே இருக்கட்டும், நான் போய் வந்து எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த ரமேஷ் யோகி பாபு இருக்காருல, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் என்னடா திருடுறது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்களோட பொண்ணு இருக்காங்களா, தேவதர்ஷனோட பொண்ணு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் உள்ள பணம் நகை எல்லாத்தையும் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து ஜான் அனுப்பின ஆள் தானே, என்னை இங்கேருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அவர் லவர் வந்து சொல்லியிருந்தால 2 பேரும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேர் தான் அவங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. அவ்வளோதான், இவங்க 2 பேருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, வந்த வேலை இவ்வளோ ஈஸியாக முடியுதுன்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நாங்கள் 2 பேருமே ஜான் அனுப்பின ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த பேக்கையை வாங்கிட்டு இவங்களையும் கூப்பிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க.
வந்து அவங்களோட போகிறத பார்த்தோன்னே அவங்க அப்பா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போகிறத தடுக்கிறத விட்டுவிட்டு அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ போய் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆல்ரெடி ஆள் செட் பண்ணி வச்சிருக்காருல்ல அந்த பாண்டி, அவர்கிட்ட போய் அவங்கள பிடிங்கடா அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாரு. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா எல்லாம் மட்டையாகி கிடக்குறாங்க. இவங்க யாருமே எந்திரிக்கிற மாதிரி தெரியல. உடனே இளவரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டராஜன் அவருக்கு வந்து தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட்டாரு. எழுப்பி விட்டு என் பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு இப்போ போறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலில் உட்காந்துருக்காருல ஹீரோ, அவர் வந்துட்டு வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்பா காட்டல. இப்போ தான் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் யோசிச்சு பார்க்குறாரு. இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போதுட்டு அந்த கைலி அந்த ஒரு கைலி கடந்தோன்னு அதை பார்த்து பயந்தாங்கல்ல, அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டக்குன்னு இதை பார்த்து பயந்த உடனே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து இவர்கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, என்ன சந்தேகப்படுறியா நீ, உன்னை மனசில் வச்சுட்டு இருக்க, நான் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கதவை திறந்து காட்டுறாங்க. அங்கே தான் வந்து அண்ணாச்சி வந்து இறந்து கிடக்குறாரு. அப்போ அண்ணாச்சி வந்து இங்கே தாஸ் கிட்ட பேசும்போது சொன்னார்ல, ஒரு 3 மணி நேரத்துக்கு முக்கியமான வேலை அது இதுதான் போல இருக்கு. என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த அண்ணாச்சி வந்துட்டு வீட்டில் ஆம்பளைங்க இல்லைன்னா இந்த பொம்பளைங்களை போய் தொல்லை பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடணும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த அண்ணாச்சி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ ரேவதி வீட்டில் ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து டெய்லி அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுறதே ஒரு வேலையாகவே வச்சுட்டு இருந்திருக்காரு. இதுக்கு மேலே இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் அவர் கதையவே கதம் பண்ணிட்டாங்க ரேவதி. அதனால தான் வந்து ஹீரோ வந்து இப்போ வாசலில் நின்று கதவு தட்டும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பசிக்குதுன்னு சொன்னதுனால தான் இப்போ கதவு திறந்திருக்காங்க. இந்த பதட்டத்தில் இருந்ததுனால தான் இவர்கிட்ட மறைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நடத்திருக்காங்க. அதோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நீ விட்டுரு, நீங்கள் இருந்து வெளியே போயிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் முடியாது, நான் அந்த பழியை ஏற்றுக்கிறேன், நீயும் பாப்பாவும் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியவே முடியாது, இவ்வளோ நாளாக நான் என் பிள்ளையை பார்த்துக்கிட்டேன், நான் பண்ண தப்ப நானே போய் அனுபவிச்சுக்கிறேன், தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், நீ இனிமேல் பாப்பாவை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தேன் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த உலகம் வந்துட்டு வெட்டி பந்தாவுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் தேவையில்லாத விஷயத்துக்காகவும் ரொம்ப குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படி தான் வந்து நம்ம வாழ்க்கையும் இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது இப்போ ஊரில் எல்லாமே தன்னை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க, தனக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, தங்கிட்ட நல்லது கெட்டதெல்லாம் வருதுன்னோட இவர் ஊரே வந்து என் பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதாக தென்னாவட்டில் தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்றது ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஊருக்காக நம்ம போய் நிற்கிறது நம்மளுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய நஷ்டம் அப்படின்றது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இந்த 5 வருஷம் ஜெயில் வாழ்க்கை வந்து எனக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருச்சு அப்படி இப்படி ரொம்பவே அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஊருக்குன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை நான் பார்க்காம விட்டுட்டேன். அதனால தான் இவ்வளோ இந்த நிலைமைக்கு நான் வந்து நிற்கிறேன். அதனால் இனிமேல் நான் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவுமே வந்து என் குடும்பத்தோட பாதுகாப்புக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போனவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படியே அவரை வந்துட்டு இது பண்ணிவிட்டு அந்த மூட்டையில் கட்டிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வந்திருப்பார். இதுதான் அங்கே நடந்திருக்கும். அது இல்லாமல் என்னை சந்தேகப்படுறேன்னு என்னை பார்த்து என்னை கேட்குறேன், என்னை நம்பி வந்தவனி உன்னை எப்படி நான் சந்தேகப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்திருப்பார். இதை எடுத்துகிட்டு அப்படியே நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் தான் அவர் முடிவு பண்ணியிருப்பார். அது ஏதோ அவருக்கு மனசு உறுத்தலாக இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ கோவிலில் உட்காந்துட்டு இருப்பார். இந்த நேரம் பார்த்து இவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தாஸோட ஆளுங்களுக்கு தெரிய வந்தோன்னே இப்போ எல்லாருமே அப்படியே அவரை அங்கே சுற்று போடுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரமேஷும் யோகி பாபு இருக்காரு, அவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த அருந்ததி இருக்காங்கல்ல அந்த ஹீரோயின், அவங்கள கூப்பிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவங்கள துரத்திக்கிட்டே அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல்ல அவர் பின்னாடி வராரு, அவருக்கு பின்னாடியே மொட்டராஜேந்திரன் வராரு. இதே மாதிரி எல்லாம் இங்கே ஓடிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இது இவங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தாஸோட ஆளுங்களால இப்போவும் அவங்களோட பிளானை வந்து நிறைவேற்ற முடியாமல் அவங்க ஒரு குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோக்கு வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இதை வந்து தாஸ் பார்த்துறாரு. சரி நம்ம போய் இப்போ அவரோட ஹீரோட கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தாஸே நேரடியாக வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இருட்டான ஒரு இடம் வருது, அங்கே வச்சு இப்போ ஹீரோ வந்து குத்திடலான்னு அவர் வந்து குத்திடுறாரு. அதோட இப்போ நம்ம பிளான் நல்ல வேலை சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குத்திருக்காரு. அப்புறமா தான் தெரிய வருது அவர் குத்துனது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்காது. ஹீரோ வந்து அப்படியே அங்கேருந்து போயிடுப்பார். அங்கே வந்து யாராக இருப்பாங்கன்னா அவங்க அப்பாவை தேடி ஒரு பையன் வந்தார் தெரியுமா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் வந்துட்டு அந்த போலீஸ்காரங்கள்ட்ட மாட்டிட்டு பைக்கை விட்டுட்டு நடந்து தான் வந்திருப்பார். அப்பாவை போய் பஸ் ஸ்டாண்டில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியாமல் இந்த தாஸ் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஹீரோ குத்துறேன்னு சொல்லிட்டு அவரை போய் குத்தி விட்டுருப்பாரு. அப்புறம் தான் இப்போ தாஸுக்கு வந்து தப்பான ஆளை குத்திட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அண்ணாச்சிக்கு கால் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியில் இப்போ குத்து போட்டவர் வந்து வழியில் கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் கத்துற சவுண்டு கேட்டோன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸில் வரவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை அடிச்சு தான் வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல இருக்குது, அதில் தான் அவர் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பஸ் டிரைவரும் கண்டக்டரும் பார்த்தீங்கன்னா உளுந்தடிச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. அந்த ஓட்டுனதாட்டு விட்டுட்டே ஓடிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து இப்போ மனசு கேட்காம இருக்குது. அதோட என்ன பண்ணுறாருன்னா அவர் கொண்டு வந்த பையன் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இவரை வந்துட்டு என்ன பண்ண தெரியல, அதனால் அந்த மினி பஸ் இருக்குல்ல அதிலேயே எடுத்து போட்டுட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராரு. பார்த்தீங்கன்னா அவங்க லவர் வந்து இவங்க 2 பேர் கூட ஓடிட்டு இருக்காங்களா, அதை வந்து ஜான் பார்த்துறாரு. பார்த்துட்டு யார் கூட ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீ எழுப்புற ஆளுங்க அப்படின்னு நினச்சி தானே அவங்க கூட ஓடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதில் தான் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவரை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும்ல, அதனால் அந்த மினி பஸ் வந்து வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அந்த பஸ்ஸில் வந்து லிஃப்ட் கேட்குறாங்க. யாருன்னா இவங்க இந்த லவ்வர்ஸ் இருக்காங்களே, இவங்க வந்து லிஃப்ட் கேட்டு இதில் ஏறி தப்பிச்சலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அவர் நிப்பாட்டலை. அவர் வந்துட்டு இவர் எப்படியா கொண்டு போய் வேகமாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்றதுக்காக அவர் வேகமாக போயிடுறாரு. இப்போ பஸ் நிற்கல, அதனோட இவங்க 2 பேரும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கும். இப்போ இளவரசு கிட்ட வந்துட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி அந்த பாண்டி இருக்காருல அவரும் வராரு. இப்போ தான் இந்த பாண்டிக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அதாவது முட்டராஜேந்திரருக்கு என்ன விஷயம்னா, அவரோட ரைட் ஹேண்ட் வந்து ஒரு ஆளை திடீர்னு கூட்டு வந்துட்டு வேலைக்கு சேர்த்துக்க சொல்லியிருப்பாரு. இவர் கூட பேரு ஊர் பேர் என்ன எதுவுமே கேட்காம வேலைக்கு அப்பாயின் பண்ணியிருப்பார்ல, அது வேற யாரும் கிடையாது, இந்த ஜானா தான் இருந்திருக்கும். இவர் எதுக்காக வந்து இங்கே சேர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கூடவே இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணி எப்படியாவது அவங்க லவரை கூட்டிட்டு ஓடணுன்ற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்றது இப்போ தான் இவருக்கு தெரிய வருது. நான் தெரிஞ்ச அந்த பாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு பயம் வந்துடுது. நம்ம தான் இப்போ வேலைக்கே இவனை வச்சிருந்தோம், நம்மளால தான் இவன் பொண்ணை கடத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ நம்ம பக்கம் திரும்பிடும்னு சொல்லிட்டு பாதியிலேயே அவர் அங்கேருந்து கலந்து ஓட ஆரம்பிச்சிடறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா யோகி பாபுவும் ரமேஷ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இந்த கிடைச்ச நகையோட ஓடலான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இளவரசர் என்ன பண்ணுறாருன்னா, சரி பொண்ணை தான் காப்பாற்ற முடியல, பணத்தை நகையாவது காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடுறாரு. பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து பஸ்ஸை ஓட்டிட்டு வராருல, அந்த பஸ்ஸில் வந்துட்டு அந்த பேக் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் யோகி பாபு ரமேஷும் ஏறுறாங்க. அந்த இளவரசர் வந்து பேக்கை பிடிக்கிறாரு. அதோட பேக் வேணான்னு அவங்க பேக்கை விட்டுட்டு உயிர் தப்பிச்சா போதுன்னு அவங்க 2 பேரும் அந்த பஸ்ஸில் ஏறி தப்பிச்சிடுறாங்க. இவருக்கு ஒரு வழியாக இப்போ பேக்கும் கிடச்சிருச்சு, பணம் மூட்டை கிடச்சிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செல்வத்தோட உடம்பு வந்து இப்போ ஊருக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இப்போ தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாச்சிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் கால் வந்து எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் இறந்து போயிருக்காரு. அவரோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டைக்குள்ளேயே அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அவர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஹீரோ கொண்டு வந்த பை வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அந்த பையில் தான் அந்த சத்தம் கேட்குதுன்றவொன்னு இங்கே என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் நைட் டைமில் ரோந்து வருவாங்களா போலீஸ்காரங்க வந்து பார்த்துறாங்க. பார்த்த உடனே அவர் வந்து உள்ளே இறந்து ஒருத்தர் கிடக்கிறாரு. இவர் தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அநியாயமாக இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஒருத்தர் கொண்டு போட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட டீமோட சேர்த்து அந்த தாஸோட டீமை ஃபுல்லாக டோட்டலாக போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த டீமை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் வந்துட்டு அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவரோட உயிரை வந்து காப்பாற்றுறாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா செல்வத்தோட உரமும் வருது. அவங்களுக்கு வந்து ராணுவ மரியாதை செஞ்சு அவங்கள நல்லடக்கம் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு போஸ்டர் மேலே ஒரு பெரியவர் வந்து படுத்து கிடப்பாரு. அவங்க கூட அந்த போஸ்டரை பிடிக்கிட்டு ஓடுவாங்களா, அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை அது அந்த தாத்தா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவ்வளோ நாளாக வந்துட்டு அவங்க அப்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க அப்பா தான் அங்கே படுத்து கிடந்திருக்காரு. அவர் பசியால் அவர் இறந்தும் போயிருப்பாரு. தெரிஞ்சு இப்போ குணமாகி வர அவரோட பையனுக்கு வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுது. அதனால பசின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எப்போவுமே அவர் சாப்பாடு போட்டு அந்த மாதிரி அவர் வந்து புண்ணியத்தை தேட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு இப்போ அவர் மேலே எந்த பழியும் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி பிள்ளையோடு சேர்ந்து சந்தோஷமாக விவசாயம் பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்கிறாரு. அவ்வளோதாங்க. அதோட எல்லாம் அந்த படத்தில் சுபம்ன்ற மாதிரி முடியுது. இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.